கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக வெளியான தகவல் வதந்தி என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மஞ்சநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ரவி, மகேந்திரன் உள்ளிட்ட 5 பேர் வெள்ளிக்கிழமை இரவு மது அருந்தியதில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. 3 பேர் பொள்ளாச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ரவி மற்றும் மகேந்திரன் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக கோவை KMCH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மாவடப்பு என்ற மலைப்பகுதியிலிருந்து கள்ளச்சாராயம் வாங்கி குடித்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள திருப்பூர் மாவட்ட காவல்துறை, கள்ளச்சாராயம் அருந்தி 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பது வதந்தி என்று அறிவித்துள்ளது. உணவு ஒவ்வாமை காரணமாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாக காவல்துறையினர் கூறியிருக்கின்றனர். மேலும் ரவி மற்றும் மகேந்திரன் வீடுகளில் தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேகரித்த காவல்துறையினர் அவற்றை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அதன் பிறகே முழுமையான தகவல்கள் தெரியவரும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தான் அழுத்தம் கொடுத்ததாலேயே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆனார் என்று முன்னாள் ஆளுநர் ராமமோகன் ராவ் தெரிவித்துள்ளார். 2002 முதல் 2004 ஆண்டு வரை தமிழ்நாடு ஆளுநராக இருந்தவர் ராமமோகன் ராவ். இவர் எழுதிய கவர்னர் பெட்டு கவர்னர் ஹவுஸ் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ராமமோகன் ராவ், ஜெயலலிதாவுக்கு தான் கொடுத்த அழுத்தத்தினாலேயே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஜெயலலிதா not only accepted the proposal immediately, but backed Kalam to the hilt, and that is how he became the candidate of the National Democratic Alliance, and Kalam became the President of India. நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி, ராமமோகன் ராவ் தற்போதும் இளமையாக இருப்பதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி இன்று பிற்பகல் பொறுப்பேற்க உள்ளார். நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக இருந்த மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து நாட்டின் 30வது ராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி இன்று பிற்பகல் முதல் பொறுப்பேற்க உள்ளார். 1984 ஆண்டு இந்திய ராணுவத்தின் ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ் பிரிவில் சேர்ந்த உபேந்திர திவேதி 40 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருகிறார். குறிப்பாக வடக்கு ராணுவத்தின் தளபதியாக பொறுப்பு வகித்த உபேந்திர திவேதி கிழக்கு லடாக்கில் உள்ள எல்லைப் பகுதியில் பல்வேறு பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை திறம்பட கையாண்ட அனுபவம் கொண்டவர். இந்நிலையில் நாட்டில் முதல் முறையாக ஒரே வகுப்பில் பயின்றவர்கள் ராணுவ தலைமை தளபதியாகவும் கடற்படை தலைமை தளபதியாகவும் பணியாற்ற உள்ளனர். அதாவது உபேந்திர திவேதியும் கடற்படை தலைமை தளபதியான தினேஷ் திரிபாதியும் 5ஆம் வகுப்பு முதல் ஒன்றாக படித்தவர்கள். பால்யகால நண்பர்கள். நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கு ஒன்றாக தலைமை ஏற்பது இரு பிரிவுகள் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு எளிமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.